கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமான ஒரு ஓய்வு நாள் கால வேளையிலேயே, அதாவது இந்த மாதத்தின் இறுதி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் நாட்களை எண்ணி பார்த்தால் 5 மாதங்கள் கடந்தது எப்படி என்று நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு நேர காலங்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமாக தேவன் வழிநடத்தி வந்ததை நாங்கள் உற்று நோக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இரக்கத்தின் தேவன், கிருபையின் தேவன், சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அநேக உலகளாவிய ரீதியிலே நான் செய்தி வழியாக பார்க்கிற பொழுது விபத்துக்களும் உயிர் சேதங்களும் நாச மோசங்களும் இயற்கை அழிவுகளுமாக இப்படியாக இருக்கிற பட்சத்திலே தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேசத்திலே, இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் நாங்கள் முகமுகமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படியாக நான் சிந்தித்து செயலாற்றிய பொழுது, இன்று நான் என்ன பேசலாம் என்று பார்க்கிற பொழுது ஒரு யோசனை தோன்றியது. அது எப்படி பேசலாம் என்று சொல்லி, கடந்த செய்தியிலே நான் பார்த்த பொழுது ஒரு பஸ்ஸிலே 72 பேருக்கு மேலே பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். அது ஒரு மலைப்பிரதேசம், சுற்றி சுற்றியாக போக வேண்டும். விடியப்புறம் 4 மணி அளவில் அந்த பஸ் தடம் புரண்டது. தடம் புரண்டு ஒரு மலையின் அடிவாரத்திலே போய் சேர்ந்தது. கிட்டத்தட்ட அதில் பாதி பேருக்கிட்ட 23 பேருக்கிட்ட இறந்ததாக செய்தி. மிச்ச பேர் காயங்களும் ஒரு சிறு சிறு சேதங்களோடு உயிர் தப்பினதாக செய்தி. ஒரு தாய் மாத்திரம் தன்னுடைய பிள்ளையை அரவணைத்து கொண்டு ஜீவனை விட்டதாக அந்த காணொளியிலே நான் பார்த்தேன். தற்பொழுது அந்த பிள்ளை ஆஸ்பத்திரியிலே தாய்க்காக தகப்பனுக்காக அழுது கொண்டிருக்கிற நிலைமையாக அந்த காட்சி அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கோரமான நிலைமை! அந்த நிலைமையிலே நான் சிந்தித்து செயலாற்றிய பொழுது இந்த வாரத்திலே ஜெப இலாகாவின் திட்டமாக இந்த ஆலயத்திலே இருந்தது. இந்த ஜெப இலாகாவின் பொழுது நாங்கள் சாயங்காலத்திலேயே நாங்கள் அதை பற்றி பேசுவோம். ஆனால் இன்று என்னுடைய செய்தியும் இருந்தபடியினாலே காலை பொழுதிலே இருந்தே அந்த ஜெப சிந்தியோடு நாங்கள் இருப்பதற்கு தகுதியுள்ள ஒரு பொருளாக, ஒரு செயலாக நான் அதை மாற்ற விரும்புகிறேன். எங்களுடைய உள்ளங்களிலேயும் எங்களுடைய அனுதின ஜீவியத்திலேயும் அன்றாட வாழ்க்கையிலேயும் நாங்கள் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் தேவைகளையே நாங்கள் கேட்டு கேட்டு பழகி போச்சு. ஆலயத்துக்கு வந்தால் தேவனிட்டே நாங்கள் வைக்கிற விண்ணப்பங்கள் ஏராளம், அதிகம். மனுஷன் மத்தியிலேயும் நாங்கள் தேவையான காரியங்களை குறித்தே பேசி தேவையான காரியங்களிலே ஈடுபட்டு தொழில் வாய்ப்புகள், இன்னும் அதிகப்படியான ஸ்தாபனங்கள் மூலமாக ஒரே விண்ணப்ப படிவங்களை நாங்கள் எடுத்து செல்வது எங்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. அந்த பகுதியிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்று சொல்லி சொன்னால், ஊக்கப்படுத்தும் ஒரு சொல். தமிழிலே சொல்லுவார்கள், ஊக்கப்படுத்துகிற மாதிரி சில சொற்கள் இருக்கிறது. அந்த சொல்லிலே நான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சொல் இரக்கம், மேன்மை, இப்படிப்பட்ட கடவுளுக்கு முன்பாக துதிபாடுதல், அநேக காரியங்களை பற்றி நாங்கள் பேசி பழகினவர்கள். ஆனால் இந்த பிரான்ஸ் தேசத்திலே நான் வந்த பொழுது நான் இங்கே பார்த்து ஆச்சரியப்பட்டதும் வியப்படைந்ததும், நான் அதை பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுள்ளாகவே நாள்தோறும் பார்க்குற ஒரு காரியம் நன்றி. இந்த நன்றி என்ற வார்த்தை தமிழர் பகுதியிலே இந்த வார்த்தைக்கு நன் சக ரி, நன்றி என்று சொல்லுறதாக சில அகராதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே நன்மையை பெற்ற நாம் நன்றி சொல்லத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை, அது நல்ல காரியத்துக்கு பயன்படுகிற ஒரு சொல்லாகவே நாங்கள் கருதி கொண்டு வருகிறதாக அகராதிகளிலேயும் இன்னும் பல தியானங்களிலூடாகவும் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் பார்க்கிற பட்சத்திலே, நாங்கள் அதை சொல்லுகிற பட்சத்திலே எங்கள் மத்தியிலே சில பேருக்கு அது தயக்கமாக இருக்கிறது.
நான் ஆரம்ப காலத்திலே இந்தியாவிலிருந்து இந்த பிரான்ஸ் தேசத்துக்கு வந்த பொழுது இந்தியாவிலே ஒரு பழக்கம், எல்லோருக்கும் கைகூப்பி சோத்திரம் வணக்கம் சொல்லுவோம். அப்படியா நான் இந்த உறவினர்கள் மத்தியிலேயும் என்னுடைய காணவர்கள் மத்தியிலே நான் அதை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அது கூச்சமாக இருக்கிறது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் வணக்கம் சொல்லி அதை அறிமுகப்படுத்துகிற பட்சத்திலே அவர்களை ஒரு கடவுளாக நான் பார்க்குற மாதிரி இருக்குது என்று என்னோட பேசிக்கொண்டவர் சொல்வார்கள். அதுபோல் நான் அந்த வணக்கம் சொல்லுவதை நிப்பாட்டிவிட்டேன். ஏனென்று சொன்னால் சில அரசியல்வாதிகள் கூட தங்களுக்கு மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கும் சில ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கும் வணக்கம் சொல்லுவதாக அவர்கள் கருதினார்கள். பிற்பாடு நான் இங்கே வந்து பழகின பட்சத்திலே இந்த நன்றி என்ற வார்த்தைக்கு இங்கே பிரான்சிலே மெஸ்ஸி என்று சொல்லுகிறார்கள். இன்னும் பல பாஷைகளிலே ஆங்கிலத்திலே தேங்க்யூ என்று சொல்லுகிறார்கள். அரபு தேசத்திலே பார்த்தோமே என்று சொல்லி சொன்னால் அதுக்கும் இன்னும் ஒரு வார்த்தைகள் சொல்லுகிறார்கள், சுக்ரீன் என்று சொல்லுகிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளூடாக இந்த நன்றி மக்கள் மத்தியிலே பரப்பி கிடக்கிறது. ஆனால் அது யார் சொல்லுகிறோம், என்னத்துக்கு சொல்லுகிறோம், ஏன் சொல்லுகிறோம் என்று தெரியாமலே நாங்கள் சில பழக்க வழக்கங்களை நாங்கள் கொண்டுள்ளோம். ஆனால் தேவனுக்கு மனுஷருக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக வேதத்திலேயும் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வாசிக்கப்பட்ட வேத தியானத்திலே அந்த 10 குஷ்டரோகிகள் வியாதிப்பட்டு தேவனிடத்திலே வந்த பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 15 19 வரையும் வாசித்தோம். அதற்கு முன்னாலே நீங்கள் 12வது வசனத்திலே போனீங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை அங்கே அவர் நிலைநிறுத்தி காட்டுகிறார். 10 குஷ்டரோகிகள் எருசலேமுக்கு தேவன் சென்ற பொழுது அந்த சமாரிய தேசத்தையும் அந்த 2 தேசங்களை கடந்து சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த குஷ்டரோகி நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த 10 நபர்களும் வந்து தங்களை குணப்படுத்தும்படியாக வேண்டி நிற்கிறார். அந்த காட்சி, அந்த நிகழ்வு சென்றடைகிறது, குணமடைகிறார்கள். ஆனால் திரும்பி வந்து நன்றி சொன்னவர் ஒரே ஒருத்தனாக இயேசு மத்தியிலே காணப்படுகிறார். அவரே சொல்லுகிறார், 10 பேர் அல்லவா நீங்கள், ஒருவர் வந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். 10 பேரில் 9 பேர் எங்கே என்ற கேள்வித்தனத்தை அங்கே கேள்வி கணையத்தை அங்கே வைக்கிறதாக நாங்கள் அந்த நிகழ்விலே நாங்கள் பார்க்கிறோம். அநேக இடங்களிலே அநேக தேசங்களிலே இப்போ நாங்கள் கால தேசத்திலே நாங்கள் ஓய்வு நாள் பாடசாலைகளை பார்த்த பொழுது சங்கீதங்களினாலே நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அநேக இடர்பாடுகள் மத்தியிலும் அநேக பூமிகள் எவ்வளவுதான் நிலை மாறினாலும் உருக்குலைந்தாலும் தேவனுடைய அன்பும் இரக்கமும் மாறாத அளவுக்கு தேவதேவ பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதாக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இன்று ஓய்வு நாள் பாடசாலையிலே திங்கட்கிழமை பாடத்திலே நான் அதை வாசித்து கொண்டு போன பொழுது கீழே தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான தகுதி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாகத்தை அவர்கள் அச்சடித்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய காரியத்திலே தேவனுக்கு மிக மிக நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் செயலாற்ற வேண்டும் என்பது இன்றைய சிந்தனையும் செய்தியுமாக இருக்கிறது. நல்ல செயல்களூடாக ஒரு நபருக்கு செய்த உதவிக்கு பதிலாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் நன்றி. அது எப்படியான மனதோடும் பண்போடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு மனிதனின் உள்ளார்ந்த நல்ல பண்புகளோடு அது செயல்படுவதற்கு நாங்கள் அதை சொல்லிக்கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது சமுதாயத்திலே, குடும்பத்திலே, நண்பர்களே ஒரு பண்பாட்டை, மேம்பாட்டை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனின் உள்ளார்ந்த பண்புகளோடு அந்த சொல் செல்கிறதாக வேத அறிஞர்கள் இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி போயிருக்கிறார்கள். அதுவும் அல்லாமல் நன்றாக இருக்கிற ஒரு நிலையை, ஒரு செயலின் முடிவு பகுதியை இந்த சொல்லிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக இடங்களிலே அநேக விபத்துக்கள், சேதங்கள் ஏற்பட்டாலும் முடிவிலே தப்பினவர்கள், முடிவிலே இருக்கிற பிள்ளைகள் ஒரு செயல்பாட்டின் சொல் நன்றியாக தெரிவிக்கிற ஒரு பகுதியாக இது கருதப்படுகிற ஒரு செயலாக இருக்கிறது. அது சொல் மாத்திரமல்ல,
அது ஒரு செயலின் வடிவத்தின் முழு வடிவத்தையும் கொண்டு செல்கிற ஒரு பகுதியாக இந்த நன்றி இருக்கிறது. எங்களுடைய திருச்சபையிலே அநேக ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கும் பதில்களை கண்டிருக்கிறோம். சச்சியன் ஐயாவினுடைய தேடுதல்களுக்காக காணாமல் போன நிலைமையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உருக்கப்பட்டு மன வருத்தங்களோடு அங்கலாய்ப்போடு செய்த ஜெபத்துக்கு அவர் வீடு தேடியே எங்களுடைய பதிலை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் பல செய்திகளோடும் நாங்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். தூர தேசத்துக்கு படிக்கச் சென்ற மாணவ மாணவிகளை நாங்கள் இந்த திருச்சபையிலே மீண்டும் காண்கிறோம். அநேக இடர்பாடுகள் மத்தியிலும் அநேக உலகளாவிய ரீதியான பிரயாணங்களோடும் பிரயாணப்பட்டு பெற்றோர்களுடைய பண ரீதியான அந்த பாகுபாட்டையும் அந்த செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துவதற்கான சக்தி ஒவ்வொருவருக்கும் தேவன் அளித்திருக்கிறதுனாலே அது அறம் சார்ந்த நன்றிகளை நாங்கள் செய்வதற்கு ஏதுகரமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிற பண்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது முடிவாகவும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் காண்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் தெய்வீக தர்ம உணர்வின் ஒரு பக்கமாக நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றி வெறும் சொல்லில் மாத்திரமல்ல, அது உணர்வு சம்பந்தப்பட்ட உள்ளார்ந்த நோக்கங்களை அதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக நாங்கள் செயல்படுகிற தர்மத்தின் ஒரு பகுதியாக அது செல்ல வேண்டிய ஒரு அறம் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் நாங்கள் உகந்த பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை செயல்படுத்துகிற ஒரு காரியத்திலே நாங்கள் கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். காலை பொழுதிலே நாங்கள் பாடுகிறோம், போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்று சொல்லி அது உள்ளார்ந்த மனத்திலே நாங்கள் கொண்டு வருகிற பொழுது அது நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் சபையாக தனி மனிதனாக ஒரு இடத்திலே ஒரு வழியிலே நாங்கள் அதை கொண்டு சேர்க்கிற ஒரு பகுதியாக நாங்கள் கண்டடைகிற ஒரு பிள்ளைகளாக மாறுகிறோம். அதை மாற்றம் செய்கிறதற்கு தெய்வீக உணர்வோடும் பக்தியோடும் அதை ஒரு பக்கமாக நாங்கள் செயல்படுத்த அதை நாங்கள் தவறக்கூடாது. அதிலே நாங்கள் நமக்கு உதவியர்களை பற்றி நினைவு கொள்ளுகிற பொழுது அது கடமை உணர்வோடு நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த கடமை உணர்வோடு நாங்கள் கடந்து செல்கிற பொழுது இது பாரம்பரிய தமிழர்களின் நன்றி கூறுதலை கூறுகிற ஒரு செயலாக நாங்கள் கருத வேண்டும் என்று சொல்லுகிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் ஆகியோருடன் நன்றி கூறி ஒரு மரியாதை கணத்தோடு நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர் தானே செய்கிறார்கள் தானே என்ற ஒரு கோணத்தோடு நாங்கள் பிள்ளைகள் பார்க்காத வண்ணம் பெற்றோருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக வேதமும் என்னும் சமுதாய ஏற்பாடுள்ள காரியங்களும் சொல்லி போகிறது. எழுத்தாளர்களும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அந்த எழுத்தாளர்கள் யார் என்று சொல்லி சொன்னால் பாரதி ராஜா, பிறகு பாரதியார், பிறகு தேவ மாணாக்கர் என்று சொல்லுகிற முத்துலிங்கம் தேவர் என்ற பரம்பரையைச் சேர்ந்தவர். இப்படிப்பட்ட திருவள்ளுவர்கள் ஆகியோர் இந்த நன்றி செலுத்தலின் பாடல்கள் மூலமாகவும் கவிதை வடிவம் மூலமாகவும் இந்த நாட்டுக்கு உரைத்து போயிருக்கிறார்கள். இவர்களுடைய செய்தியை எனக்கு எடுத்து பார்ப்பதற்கு நேரமில்லை. அதால் நான் இவர்களுடைய உள்ளார்ந்த அந்த பாடல்கள் கூடாக நான் செல்லவில்லை. இவர்கள் எழுதி வைத்து போன அந்த பாடல்கள் கவிதைகள் மூலமாக இந்த நன்றி செலுத்துவதின் தன்மையின் உணர்வோடு உள்ளார்ந்த கடமைகளோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக நாங்கள் செல்கிற பொழுதுதான் நன்றி என்பது தமிழரின் நெஞ்சாந்தில் நிறைந்திருக்கும் ஒளி எழுக்கும் முத்தாக மாறுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழருக்கு மாத்திரமல்ல, இது உலகளாவிய ரீதியிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடைப்பாடாக இருக்கிறதாக நாங்கள் கருத வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நன்றி மறப்பது நன்றல்ல என்று சொல்லி திருவள்ளுவர்களின் புத்தகத்தில் கூட நாங்கள் படிக்கிறோம். அப்படிப்பட்ட புத்தகங்களை விட
மேலான சத்தியம் நிறைந்த புத்தகம் இந்த புத்தகம். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாங்கள் இரக்கங்கள் காட்டுகிற தேவனை மட்டுமல்லாமல் நன்றி செலுத்துகிறவர்களோடு நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அதை உயிரோட்டமாக நாங்கள் தொடர்புள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆணித்தரமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு ஊக்கப்படுத்துகிற செயல்களோடு நாங்கள் செல்கிற பொழுது விழுந்து போன சபையையும் விழுந்து போன சமுதாயத்தையும் நன்றி உணர்வோடு தேவனுக்கு முன்பாக கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். துதி பாடுகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அநேக வேத வாக்கியங்களை நாங்கள் படித்து அதற்கு முன்பாக முழங்கால் தாளிட்டு நாங்கள் அவருக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இந்த நன்றி செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை மறந்து விடுகிறோம். சில நன்மைகளை செய்தவர்களை நாங்கள் மறந்து அவர்கள் அதை செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் அதை கொண்டு செல்கிற பகுதி என்று சொன்னால் நன்றி சொல்லாத நிலைமையாக இருக்கிறது. நன்றியை மறப்பதாக இருக்கிற ஒரு காரியமாக இந்த உலகத்திலே செயல்படுகிறது. அநேக நன்மைகளை அது தடுக்கிறது. அநேக நன்மைகளை ஊக்கப்படுத்துவதற்கும் அதை செய்வதற்கும் நன்றி உணர்வோடு நன்றி சொல்ல வேண்டியவர்களாகவும் செய்த நன்மைகளுக்கு பதிலாக உபகாரமாக நாங்கள் அதை சொல்லி எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துகிற ஒரு காரியமாக நாங்கள் அதை காண வேண்டும் என்பதாக இந்த வேதமும் எங்களுடைய உலகளாவிய ரீதியான படிப்பும் எங்களை கொண்டு செல்கிறது. நாங்கள் படிக்கிற காலங்களிலே எங்களுடைய எக்ஸாம் பேப்பர்களில் மிக்க நன்று என்று போடுவார்கள். அதை பார்த்ததும் அடுத்த கணம் நாங்கள் படிப்பதற்கான வழிகளை உண்டு பண்ணுகிறது. சில நண்பர்களுடைய பாடப்புத்தகத்திலே நாங்கள் எட்டி பார்த்து இவனுக்கு நன்றியை போட இல்லைன்னு சொன்னால் அவனை நாங்கள் கேலி பண்ணுவோம். அந்த காலத்தில் நான் செய்திருக்கிறேன். அது வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா தெரியாது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அது நடந்திருக்கிறது. சிறு பிராயத்திலே அநேக நண்பர்களுடைய புத்தகங்களை நாங்கள் அவர்கள் எழுதின எக்ஸாம் பேப்பர் பத்திரிகை தாள்கள் இல்லைன்னா அவர்களுடைய நோட்டுகளை வாங்கி உனக்கு எத்தனை நன்று கிடக்குதப்பான்னு சொல்லி நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போம். அப்பொழுது அவர்களை கிண்டல் பண்ணுறதாக அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த வளர்ந்து வருகிற காலங்களிலே மிக்க நன்று என்று நாங்கள் ஆசிரியர் எழுதுகிற பொழுது அது பெற்றோர்கள் பார்க்குற பொழுதும் கூட சமுதாயம் பார்க்குறதும் கூட எங்களை மென்மேலும் அதை படிப்பதற்கான அந்த வழிகளில் செல்வதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடாக இருக்குது என்பதை இப்போ நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே மாணவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மிக்க நன்று அந்த நன்று என்று போடுவார்கள். அதில் மிக்க நன்று என்று போடுகிற பொழுது ஒரு உற்சாகமான ஒரு செயல்பாட்டுக்குள்ளே நாங்கள் செல்லலாம் என்ற ஒரு பகுதியை நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதைவிட மேலான காரியத்தை தேவன் எங்கள் வேத பகுதியிலே அவர் நாள்தோறும் எங்களை நன்மை செய்யாத அளவுக்கு இந்த உலகத்திலே எங்களை நடத்தி வருவதனாலே அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நன்றி செலுத்துகிறவர்களாக நாங்கள் திகழ வேண்டும் என்பது ஆணித்தரமான உண்மையாகவும் ஒரு பகுதியாகவும் இருப்பதாக நான் இந்த இடத்திலே நான் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆகவே கடைசியாக உங்கள் மத்தியிலே ஒரு வேத வசனத்தை நான் கடந்து சென்று இந்த காரியத்தை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்புகள் வீணையினாலும் தம்புருவனாலும் தியானத்தோடும் வாசிக்கும் சுரமண்டலங்களாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழவுமானவைகள் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தருணங்களோடு தேவன் இந்த பூலோகத்திலே எங்களை வைத்திருப்பதாக இந்த தேவ பக்தன் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். ஆகவே நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த பூலோகத்திலே வாழும் வரைக்கும், ஜீவன் உள்ள வரைக்கும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க, நடக்க, சொல்ல தேவனங்களோருவே ஆக்கப்பூர்வமாக வழி நடத்துவாராக. ஆமென்.